ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் பானுமதி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 11ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு லைஃப்பை ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மகனாக வேணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போகிறதா சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கீர்த்தனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதைன்னு பார்த்திங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க பேக்கரி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியவராது எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். ஒரு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க தேனியில் வசிக்கிறதுனால தேனி சுற்று வட்டாரத்திலே வரனை எதிர்பார்க்குறாங்க. அவுட்டராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சாலும் இவங்களும் வீட்டோட மணமகனாக கேட்டிருக்காங்க. தான் சொந்தமாக பேக்கரி வச்சு நடத்திட்டு வராங்க. ஸோ எனக்கு என்னுடைய தொழிலுக்கும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.